ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. பாவம் நம்ம விஜய் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாத்தா போயிட்டு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காரு. என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பயே சொன்னேன்டா விளையாட்டு விளையாடாத விளையாட்டு வினையாயிடும். நீங்கள் மட்டும் தாத்தா சொன்னீங்க, நாங்களும் சொன்னோம் தான், யார் இங்கே கேட்குறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேப்பரை கிழிச்சு போடுறான்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா வந்துட்டு நான் இப்படி ஆகும்னு நினைக்கல தாத்தா, எல்லாருமே நான் அக்ரிமெண்ட் போட்டதை மட்டும்தான் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் நான் மாறினதை கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு சொல்கிறாங்க. தம்பி, அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டுட்டு நம்ம தளபதி சார் பட்டப்பாடே பயங்கரமாக இருக்குது, அதில் நீ மட்டும் சிக்காமல் விடுவியா? விஜய்னு பேர் வச்சதுக்காகவே சிக்காமல் இருப்பியா? அதெல்லாம் கண்டிப்பாக சிக்கிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அவரே படாத பாடுபட்டார், நீயும் படாத பாடுபட்டுத்தானே அதுக்கப்புறம் லைஃப்பில் சேர முடியும், கவலைப்படாத, கண்டிப்பாக சேர விடுவாங்க டைரக்டர் சார். அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை சரியாயிடும்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் சமாதானம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் காவேரியை வறுத்து எடுக்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்ணிட்டேன், நர்மதாக்காக இப்படி பண்ணிட்டேடி அப்படி இப்படின்னு சொல்ல, நர்மதா அந்த சின்ன குழந்தை இப்போ ஊன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. எனக்காக எல்லா லைஃபையும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஃபீல் பண்ணாதம்மா, குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மாறி இப்படி பேசுகிறீங்களேடா, விஜயும் நானும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதை பற்றி யாராவது நினைக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பையன் கூட சேரவே விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏயா ஒரு தப்பு பண்ணுறத ஓயாமல் சொல்லி காமிப்பீங்களாயா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம விஜய் ஒரு பக்கம் என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியலன்னு தனியாக புலம்பி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சி பார்க்குறாரு. இப்போ தான் தெரியுதா எவ்வளோ பாடுபடுத்தினேன், ஒரு ஒய்ஃபை வெறுப்பேற்றி பார்த்து அதில் என்ஜாய் பண்ணுறது உனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. இப்படி நாட்டில் முக்கால்வாசி பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, கடைசியில் விளையாட்டு வினையாச்சா, சரி விடுங்க, கடவுளுக்கு கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.